என் தாய் தமிழ் உறவுகள் மீது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஒவ்வொரு இஸ்லாமியர் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் வல்ல ஏக இறைவன் திருமறையில் கூறுகிறான். உங்களில் ஒருவர் தவறு செய்வதை கண்டால் அதை கரம் கொண்டு தடுக்கவும், முடியாவிடில் நாவால் தடுக்கட்டும், அதுவும் முடியாவிடில் மனதளவில் வெறுக்கட்டும், அதுவே ஆக இறுதி கட்ட ஈமான் என்று எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்ப இஸ்லாம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மார்க்கம்? அன்பை மட்டுமே போதித்த மார்க்கம், சத்திய மார்க்கமாம், சன்மார்க்க மார்க்கம், பெண் உரிமையை பேணிய மார்க்கம், பெண் விடுதலை அளித்த மார்க்கம், பெண்களுக்கு கல்வி அளித்த மார்க்கம், பெண்களுக்கு சொத்துரிமை அளித்த மார்க்கம், பெண்களை எல்லா துறைகளிலும் வளர வேண்டும் என்று விரும்பிய மார்க்கம், அதை செய்து காட்டிய மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழிவந்த நாம யாருடைய உம்மத்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத். இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய எங்களுக்கு யார தலைவனாகணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா வர போறவனா எனக்கு தலைவனாகி விட முடியாது. எல்லாம் அல்லாஹ் தனது குர்ஆன்ல சொல்றான், இன்றைய தினம் இஸ்லாத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன், மேலும் எனது அருளை உங்கள் மீது பெறச் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எல்லாம் அல்ல அல்லாஹ் தந்த இந்த மார்க்கத்துல நான் இந்த மார்க்கத்தின் தலைவனாக ஏற்றுக்கொண்டது இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான். அதன் பிறகு வந்த யாரும் இந்த மார்க்கத்தின் தலைவராக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து நான் தலைவன், நீ தலைவன் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க. கேவலம் ஒரு சீட்டுக்காக, 2 சீட்டுக்காக இந்த மார்க்கத்தை கொண்டு போய் அறிவாலயத்துல அடமான வச்சுட்டு அறிவாலயத்தை அடிமைகளாக, கோபாலபுரத்து கோமாளிகளாக, கொத்தடிமைகளாக இன்றைக்கு வெட்கம் இழந்து மானம் இழந்து நிக்குது இந்த இஸ்லாமிய கட்சிகள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபைக்கு ரசூல்லா வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையை பார்த்த அந்த மக்கள் உடனே எந்திரிச்சு நிக்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, எல்லாரும் உட்காருங்க, ஏன் எழுந்து நிக்கிறீங்க? தனி ஒரு மனிதனுக்காக நீங்கள் மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லை, தனி ஒரு மனிதனுக்காக நீங்கள் தனி மனித துதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வீழ்ந்து விடாத வீரத்தையும் மண்டியிடாத மானத்தையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே போதித்தவர் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதை தாங்க அண்ணன் சீமான் சொல்றாரு. எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த காலகட்டத்திலையும் யாருக்கிட்டையும் மண்டியிடாத, உன்னுடைய மானத்தை இழக்காத, மானத்தை விலை பேசாதே அப்படின்னு சொல்றாரு. நம்ம அண்ணன் சீமானை பார்த்து எல்லாரும் என்னதமா சொல்றாங்க? சீமான் திமிரு பிடிச்சவருங்க, சீமான் தனவாட்டு பிடிச்சவரு. ஆமா, சீமான் திமிரு பிடிச்சவர் தான். யாரோடும் சமரசம் செய்ய விரும்பாதவன், தன்னுடைய இனத்தையும் மண்ணையும் மக்களையும் கொண்டு போய் எந்த அரசியல் கட்சியிடமும் அடமானம் வைத்து இழிபிழப்பு நடத்தாதவன் திமிரு பிடிச்சவனாகத்தான் இருக்க முடியும். எங்க அண்ணன் சீமான் திமிரு பிடிச்சவன் தான். இந்த மண்ணையும் மக்களையும் மீட்க போராடக்கூடிய ஒரு போராளி. யாருக்காக அடிபணிஞ்சு போகணும்? யாருக்காக அடிபணிஞ்சு போகணும்? அண்ணன் சீமான் பணிந்து போக வந்தவன் அல்ல, பாயும் புலி. ஞாபகம் வச்சுக்கோங்க. தாழ்த்தப்பட்டவனும், ஒடுக்கப்பட்டவனும், பிற்படுத்தப்பட்டவனும், சிறுபான்மையினரும் நம்மளை சிறுமைப்படுத்தி வச்சிருந்தான் இந்த அரசியல் கட்சிகள். அண்ணன் சீமான் சொன்னாரு, என் இனமே அப்படின்னு தன்னுடைய 2 கைகளையும் விரித்து நம்மளை ஆள தழுவியது எங்கள் அண்ணன் சீமான். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றுல ஒரு அசைக்க முடியாத அங்கமாக விளங்க போவது எங்கள் அண்ணன் சீமான். இந்த இஸ்லாமிய கட்சிகள் 1 சீட்டுக்காகவும் 2 சீட்டுக்காகவும் கேவலம் அற்ப சில பல கோடிகளுக்காகவும் சமுதாயத்தை கொண்டு போய் திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் அடமானம் வச்சதுனால என்ன நன்மை நடந்துச்சு? இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இஸ்லாமிய கட்சிகள் திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போது அவங்க எந்த கட்சி சார்பாக போட்டிடுறாங்கன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு மாஜக திமுகவோட கூட்டணி வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாஜகவுடைய வேட்பாளர் மாஜகவுன்னு ஒரு தனி சின்னம் வாங்கி போட்டிடுறது கிடையாது. மாஜகவுல இருந்து விலகி திமுகவுல போய் தன்னை இணைச்சுக்கிறார். திமுகவுடைய உறுப்பினரா மாறிடுறாரு. திமுகவுடைய உறுப்பினரா மாறி உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறாரு ஒழிய அவங்க கட்சிக்குன்னு ஒரு தனி சின்னத்துல போட்டிடுறது கிடையாது. இதே மாதிரிதான் அதிமுக
போதும். அதிமுகவுல சேர்ந்து அவங்களுடைய உறுப்பினரா மாறி இரட்டை சின்னத்துல தான் போட்டிடுறாங்களே ஒழிய அவங்களுடைய தனி இஸ்லாமிய கட்சிகளுடைய சின்னத்துல போட்டிடுறது கிடையாது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. நீ கட்சியை பூரா கலைச்சிட்டு திமுக அதிமுக போய் சேர்ந்திருக்கலாமே. ஏன் சமுதாயத்தை அடமான வைக்கிறீங்க? அப்ப இந்த இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமிய மக்களுக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் எதுவுமே செய்யலன்னு சொல்லவே இல்லையேங்க. எல்லா காலகட்டத்திலையும் எல்லா பேரிடர் காலத்திலையும் இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய கட்சிகளையும் சேர்ந்த இளைஞர்கள் ஓடோடி வந்து மக்களுக்காக பணி செய்யறாங்க. சுனாமி வந்தப்ப இருக்கட்டும், சென்னையில வெள்ளம் வந்தப்ப இருக்கட்டும், கொரோனா பெருந்தொற்றப்ப பெற்ற தாய் பிள்ளைய தொடுறதுக்கு பயந்தப்ப, கணவன் மனைவியை தொடுறதுக்கு பயந்தப்ப, இறந்தவர்களின் உடல்களை 2 கையாலையும் தூக்கிட்டு போய் அடக்கம் செஞ்ச உன்னத பணியை செய்தவர்கள் இதே இஸ்லாமிய இளைஞர்கள். அதான் சொல்றேன், களத்துல கடுமையா இறங்கி போராடுறவன் யாரு? ஏன் சச்சா, ஏன் பெரியத்தாமாரு, ஏன் அண்ணமாரு, ஏன் நானா காக்காமாரு, ஏன் குடும்பத்தை சேர்ந்த எங்க இளைஞர்கள் களத்துல இறங்கி போராடுறாங்க. ஆனா அதோடைய அரசியல் பலனை பூரா எவனோ 4 இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் அழைச்சிட்டு போறாங்க. உங்க கட்சியில, உங்க இஸ்லாமிய கட்சியில பயணிக்கக்கூடிய சிறந்த பொதுப்பணி செஞ்ச ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியில இருந்து சீட்டு வாங்கி கொடுத்து அவங்கள தேர்தல்ல சந்திக்க விட்டு அவங்கள வெற்றி பெற விட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பி மக்கள் நல பணி செய்ய வச்சீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த தலைவர். நீங்க அப்படி செய்யலையே. இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களை நம்புது, இஸ்லாமிய சமுதாயம் உங்களை நம்புது, உங்க கட்சியில பயணிக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் உங்களை நம்புறாங்க. நம்பிக்கை கொண்டவர்களை ஏமாற்றுவதை மிகப்பெரிய பாவம் என்று எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது குர்ஆனிலே பதிவு செய்யறான், பல இடங்கள்ல பதிவு செய்யறான். நம்பிக்கை கொண்டவர்களை ஏமாற்றுபவர்களை முனாஃபிக் என்று அடையாளம் காட்டுகிறான். இன்னைக்கு உங்களை நம்பினவங்களை ஏமாற்றுறதுனால என்ன ஆனிச்சு? கட்சி பதிவு ரத்தா போச்சு, பியூஸ் புடிங்கிட்டு போயிருச்சு, ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே உங்க கட்சியை வச்சு சமுதாயத்தை அடமானம் வச்சு நீங்க பொழைக்க மாட்டீங்கல்ல. அல்ஹம்துலில்லாஹ். சமுதாயத்தை கொண்டு போய் திரும்பி திரும்பி இந்த திராவிட கட்சிகள்கிட்ட நீங்க அடமானம் வைக்கிறதுனால என்ன நன்மை ஏற்பட்டுச்சு? என்ன நன்மை ஏற்பட்டுச்சு? அதை கேட்டோம்னா என்ன பதில் வருது தெரியுமா? நம்ம சிறுபான்மையினர், நமக்கு இடஒதுக்கீடு வேணும், கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு இந்த திமுக அதிமுக போய் சேர்ந்துகிட்டு கொள்கை தலைவராக அண்ணாவையும் பெரியாரையும் கருணாநிதியும் தலைவர் தூக்கி வச்சுட்டு திரிகிறீங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாமிய கட்சிகளுடைய கொள்கை என்ன? உங்கள் கோட்பாடு என்ன? நபி வழி வந்த நீங்கள், ஓரிரை கொள்கையுடைய நீங்கள், இறை மறுப்பு கொள்கையுடைய அந்த பெரியாரோட எப்படிங்க ஒத்து போக முடியும்? எப்படி ஒத்து போக முடியும்? நீங்க மூமின், அவன் முனாஃபிக். மூமினும் முனாஃபிக் சேர்ந்து எப்படி ஒன்றோட பயணிக்க முடியும்? ஆனா நான் இவங்களோட தான் போக போறேன், இவங்களோட பயணிச்சு இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மை செய்ய போறேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை நம்ம எப்படி நம்புறது? எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் இது! அவங்க கூடவே நம்ம பயணிக்கணும், அவங்க கூடவே நம்ம ஒன்னா போகணும், போனாதான் நம்ம கேட்கறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு 3 முறை நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. ஒரு கூட்டணிக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தா கூட 5, 10, 15 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த பக்கம் கிடைச்சிருக்கும். 3 முறை அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. ஒரு கூட்டணிக்கு 5 விழுக்காடுன்னு பார்த்தா கூட இங்க ஒரு 15 விழுக்காடு கிடைச்சிருக்கும். மொத்தத்துல 15, 30 விழுக்காடு கிடைச்சிருக்குமே. 30 விழுக்காடு இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. 30 மடங்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இஸ்லாமிய மக்கள் என்ன முன்னேறி இருப்பாங்களே. அப்படி ஏதாவது நடந்துச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே கூமுட்டைங்களா. அப்படி எதுவுமே நடக்கலையே. கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், என்ன செஞ்சீங்க? நீங்க 2 பக்கமும் கூட்டணி வச்சு மாத்தி மாத்தி கூட்டணி வச்சு கிழிச்ச கிழிப்புல கோவை சிறைவாசி மட்டும் இல்ல, வேலூர், மதுரை, திருச்சி, பாளையங்கோட்டைன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளும் நேரம் கடகடன் வீடு வந்து சேர்ந்திருப்பான். அதுவும் நடக்கலையே. மிக நீண்ட நெடிய காலமாக நமக்கு நன்மை நடந்துருமா, நம்ம வெளியே வந்துருவோமா, இங்கே மௌத்தா பெறுவோமாங்கிறதே தெரியாம தன்னுடைய இளமை காலத்தை பூரா சிறையில கழிச்சது பத்தாதுன்னு தன்னுடைய முதுமை காலத்தையும் சிறையில் கழிக்க ஆரம்பித்துள்ளார்கள் கோவை சிறைவாசிகள். சிறை கைதியாவே கடைசி வரைக்கும் இருந்து மௌத்தா போச்சு எங்க மாமா. கடைசி வரைக்கும் சிறை கைதியாவே மௌத்தா போயிட்டாரு என்னுடைய பாட்டனார் பாட்ஷா பாய். அப்ப மீதம் இருக்கிறவங்களும் அதே நிலைமை தானா? அவங்களாம் வெளியில வர முடியாதா? உங்களால முடியாத, நீங்க செய்ய விரும்பாத ஒரு உறுதியை நீங்க ஏன் அளிக்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு? ஏன் அவங்களை ஏமாத்துறீங்க? நம்ம சிறுபான்மையினர், நமக்கு இடஒதுக்கீடு வேணும்,
உன்னைய சிறுபான்மையினர் எவனால் சொன்னான்னா அவனை செருப்ப கட்டியாடின்னு சொன்னாரு ஐயா பழனி பாபா. ஐயா பழனி பாபா மௌத்தா போய் வஃபாத் ஆன உடனே அவர் சொன்ன அந்த வார்த்தையும் மரணிச்சு மண்ணுக்கு போயிருச்சுங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்கள் இங்க வந்தாங்க. நம்ம சிறுபான்மையினர் இல்லன்னு ஒருத்தருக்கு சொல்லல. நம்ம எல்லாம் சிறுபான்மையினர், நமக்கு இடஒதுக்கீடு வேணும், வாங்க இந்த தடவை நாங்க திமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கோம், இங்க வாக்கு செலுத்துங்க. நம்ம சிறுபான்மையினர், நமக்கு இடஒதுக்கீடு வேணும், வாங்க இந்த தடவை நாங்க அதிமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கோம், இவங்களுக்கு வாக்களிங்க. மாறி மாறி இந்த இஸ்லாமிய சமூகத்தை திராவிட கட்சிகள் இடத்துல அடமானம் வச்சாலும் இல்லையா? காலம் தந்த அரிய ஆயுதம் எங்கள் அண்ணன் சீமான் வந்தாரு. நீ சிறுபான்மையினர் அல்ல, பெரும்பான்மை தேசிய இனத்தின் பிள்ளை. உன்னை எவனாவது சிறுபான்மைன்னு சொன்னான்னா அவனை செருப்பான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, அண்ணன் சீமான் மட்டும்தான் உண்மையாக இஸ்லாமியர்கள் மீது நற்பற்று கொண்டவர். இஸ்லாமியர்களை என்னைக்குமே அவர் ஏமாற்றது இல்லை. இஸ்லாமியர்களின் எல்லா போராட்டங்களிலும் முதலாவதாக களம் இறங்கி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தவர். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த சட்டம் கொண்டு வந்தாலும், அது சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், எந்த சட்டமா இருந்தாலும், முத்தலாக் சட்டமா இருந்தாலும், வக்பு திருத்த சட்டமா இருந்தாலும், பொது சிவில் சட்டமா இருந்தாலும், தன்னுடைய எதிர்ப்பை முதலாளாக களத்தில் இறங்கி பதிவு செய்தவர் அண்ணன் சீமான். இந்தியாவின் வேறு எந்த கட்சியுமே இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவத்தை அடைவதை விரும்பல. இந்தியாவின் வேறு எந்த கட்சியுமே இஸ்லாமியர்கள் அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்படுவதை விரும்பல. ஏன், இந்திய பாராளுமன்றத்திலேயே இஸ்லாமியர்களின் பிரதிநிதித்துவம் வெறும் 4.4 விழுக்காடு, அவ்வளவுதான். ஏறத்தாழ உலக இஸ்லாமியர் ஜனத்தொகையில 11 விழுக்காடு கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டுல தாங்க இந்திய பாராளுமன்றத்துல இஸ்லாமியர்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் வெறும் 4.4 விழுக்காடு, அவ்வளவுதான். இந்தியாவின் பல மாநிலங்கள்ல ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. இந்தியாவின் பல மாநிலங்கள்ல ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை. ஆனால் அண்ணன் சீமான் மட்டும்தாங்க ஆரம்பத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியில பல இஸ்லாமியர்களை மாவட்ட பொறுப்புலையும் மாநில பொறுப்புலையும் அமைத்திருக்கிறார். கட்சி தொடங்கின நாள்ல இருந்து, நாங்க தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதிகமாக இஸ்லாமிய வேட்பாளர்களை களம் இறக்கியது அண்ணன் சீமான் மட்டும்தான், யாராலையும் மறுக்க முடியாது. ஏன் சிறுபான்மைன்னு எல்லாரும் சொல்லி நம்மளை சிறுமப்படுத்தி வச்சிருந்தான் இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா? இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா நம்ம சிறுபான்மையினர் இல்லைன்னு? இவ்வளவு நேரமா அவங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கனே, நான் சிறுபான்மை பெண்ணா? சச்சா நம்ம சிறுபான்மையா? சச்சா நம்ம சிறுபான்மையை சேர்ந்தவங்களா? யார் நம்ம? எனக்கு சொந்த ஊர் எதுங்க? ஆப்கானிஸ்தானா, தஜிகிஸ்தானா, பாகிஸ்தானா, உஸ்பெகிஸ்தானா, சவுதியா, பாகிஸ்தானா? நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன்? எனக்கு சொந்த ஊரு பிராமணிக்கு அடிவாரத்துல இருக்கிற வார்பட்டி சின்னையா தேவர். பேட்டீங்கன்னா எங்க சின்னையா தேவர் வார்பட்டி கோயில் சாமியாடி. அவர் இஸ்லாத்தை தழுவிட்டாரு. காலமெல்லாம் காதுல ஒரு வயிறை கடுக்கணும், கையில ஒரு தங்க காப்பும் போட்டிருப்பாரு, பெரிய கொட்டுவாமிச வச்சிருப்பாருங்க, பட்டு தலப்பா உடுத்திருப்பாரு. அந்த தலப்பாவுடைய தலவை எடுத்து உடம்ப போத்திருப்பாரு. அவர் புகைப்படம் இன்னமும் எங்க பூர்வீக வீட்டுல இருக்கு. அப்ப சின்னையா தேவர் இஸ்லாத்தை தழுவும் போது தன்னுடைய பேர்ல இருந்த சின்னையா தேவருங்கிற தேவரை எடுத்துட்டு சின்னையா ராவத்தர் வச்சுக்கிட்டாரு. அவர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க இஸ்லாமியரா பயணிக்கிறோம். காரணம் என்ன? இந்த மார்க்கத்தில் ஏற்பட்ட பட்டு எங்கள் இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். ஈமான் என்னும் கயிற்றை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள்னு எங்கள் ஏக இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். விரும்பி இந்த மார்க்கத்தை நாங்கள் தழுவிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாறினதுனால நான் எந்த விதத்திலையும் சிறுமைப்பட்டு போக மாட்டேன். நான் பெரும்பான்மை தேசிய இனத்தின் பிள்ளை, இந்த மண்ணின் பூர்வகுடினா. இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு இதுவும் தெரியாதா? RSS தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல இறக்குமதி பண்ணது கலைஞர். இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா? RSSக்கு பயிற்சி முகாம் நடத்துவதற்கு இடமளித்தவர் எம்ஜிஆர்னு இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா? RSSம் எல்லா இயக்கங்களை போலவும் எல்லா அமைப்புகளை போலவும் ஒரு சாதாரணமான அமைப்பு அப்படின்னு சொன்னவர் இந்த திருட்டு கலைஞர்னு இந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா? பாராளுமன்றத்துல நான் ஒரு பார்ப்பன பெண் அப்படின்னு சனாதனத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா, அது அந்த இஸ்லாமிய கட்சிகளுக்கு தெரியாதா? திமுக அதிமுகவும் மாறி இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கவே இல்லையா? அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க, இன்னைக்கு பிஜேபியோட திமுக கூட்டணியில இல்ல. இஸ்லாமிய கட்சிகள் அப்படி மாறுறதுக்கு ஒவ்வொரு பக்கமும் திமுக இந்த அதிமுகவுக்கும் அதிமுக திமுகவுக்கும் தாவுறதுக்கு சொல்ற பதில்
அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க, இப்ப எல்லாம் இல்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு, தெரியாம சோத்துக்கு பதிலா ஒரு தடவை வேற ஏதோ தின்னுட்டாருங்க, இப்ப எல்லாம் அவர் சோறு தான் திங்கிறார். அப்படிதான் இருக்கு. ஒரு முறை பிஜேபியோட எவனாவது சேர்ந்துட்டான்னா அவன் முனாஃபிக். ஒரு முறை ஒருத்தன் முனாஃபிக்னா வாழ்நாள் எல்லாம் முனாஃபிக் தான், மாத்தலாம் முடியாது. அவனோட மூமின் கூட்டத்துக்கு எந்த வேலையும் இல்ல. ஏன் ஒரு முறை அவன் பிஜேபியோட சேர்ந்துட்டு வந்து தனியா நிக்கும் போது, காங்கிரஸோட நிக்கும் போது அந்த செஞ்ச பாவத்தை போய் என்ன ஹஜ் செஞ்சுட்டா கழுவிட்டு வர்றான்? இல்ல இல்ல இல்ல. தமிழக அரசியல் களம் இப்படி சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க எங்களுடைய இலக்க நோக்கி வீரம் கொண்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் பிள்ளைகள் அங்க எங்க தவிக்கிட்டு வராங்க. அணில் குஞ்சு எலி குஞ்செல்லாம் 200 கோடி ரூபாய் தமிழ் விட்டு வந்திருக்கேன். என் கேரியரை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கேரியர்? சோத்து கேரியரா? என்ன கேரியரை விட்டுட்டு வந்திருக்கிற? ஏங்க 50 வயசு ஆனதுக்கு அப்புறம், கிழவன் ஆனதுக்கு அப்புறம், நம்ம நடிக்கிற படம் எல்லாம் ஓடாதுங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பிழைப்பு தேடி வந்திருக்கிற நீ, இது ஒரு பெரிய சாதனையா? இது யாருமே செய்ய முடியாத சாதனையா? என்னது இது? என்ன நீ எல்லாம் ஒரு பெரிய ஹீரோ? பிறக்கும் போதே ஜமீனுக்கு மகனாக பிறந்து தன்னுடைய இளமை காலத்தை பூரா சிறையில கழிச்சு தன்னுடைய பொருளாதாரத்துல பெரும்பங்க இந்த இஸ்லாமிய இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்துவதற்காக செலவு செஞ்சு தன்னுடைய பத்திரிகை உரிமம் ரத்து செய்யப்பட்டு ஆவணங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ஏறத்தாழ 5000க்கும் அதிகமான மேடைகள்ல முழங்கி கடைசியில ஷஹீதானாரே எங்கள் ஐயா, தி ரியல் ஹீரோ பழனி பாபா. அவரை பெரிய ஹீரோவா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல அசைக்க முடியாத ஒரு அங்கமாக இருப்பது எங்க ஐயா பழனி பாபா. ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உயிரிழந்தவர் எங்க ஐயா பழனி பாபா. யாராலையாவது மறுக்க முடியுமா? என்ன நீ பெரிய ஹீரோ? என்ன நீ சொகுசை விட்டுட்டு வந்திருக்க? வரும்போதே ஒய்பிரிவு பாதுகாப்போட வர்றாரு, வரும்போதே 40 உயிரை பறி கொடுத்துட்டு வர்றாரு, பழி வாங்கிட்டு வர்றாரு. 5 கோடி ரூபாய் கேரவான்ல வராரு, 200 கோடி ரூபாய் பிரைவேட் ஜெட்ல வராரு. என்ன நீங்க சொகுசை விட்டு வந்திருக்கீங்க? இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு பத்தாவாங்க, இசட் பிரிவு பாதுகாப்பு வேணுமா? கேட்டா எவனோ கூட்டத்துல செருப்பை விட்டு அடிச்சுட்டானா. 41 உயிர் இங்க செருப்பு காலால மிதிபட்டு பரிதாபமா செத்து போயிருக்கு. அந்த பரிதாப செய்தியை உங்ககிட்ட சொல்றதுக்காக, உன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கையில கிடைச்ச ஒரு செருப்பு எடுத்து ஒருத்தர் வீசி இருக்கிறாரு. அதுக்கு நீ நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டிருக்கே. உன்னெல்லாம் ஒரு செருப்பால் அடிச்சிருக்க கூடாது, ஒரு செருப்பை வாயில கவு கொடுத்து இன்னொரு செருப்பால் அடிச்சிருக்கணும். அப்படிதான் செஞ்சிருக்கணும். எல்லாரும் என்ன ஒரே இசட் பிரிவு பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்புன்னு கேக்குறாங்க. இது என்ன ஒரு ட்ரெண்டா இருக்கு? முன்னாடி செவனேன்னு போயிட்டு இருக்க ஒரு வண்டியை இவர் வண்டியை விட்டு முட்டிவிட்டாரு. முட்டி இவரோட குண்டர்களை விட்டு இவரோட ரவுடி பள்ளிகளை விட்டு அடி அடி அடின்னு அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு என்னமோ இவங்க மாதிரி போய் எனக்கு பாதுகாப்பு பத்தல, எனக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேக்குறாருன்னா ஒன்னும் விளங்கலையே. எதுக்கு உங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு? நீங்க யாரு? நீங்க ஒரு சமூக போராளி. கைய கட்டிக்குது, கைய கட்டி நிக்க மாட்டாரு, கைய கட்டி போராடுறாங்க. சமூக போராளி. நீங்க ஒரு சமதர்மவாதி. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே பானையில போட்டு தலையில வச்சுக்கிட்டு திரியுறீங்க. எவ்வளவு பெரிய போராளி நீங்க. ஆனா ஒரு சாதாரண ஒரு சாமானியன் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற மரியாதை கூட உங்களுக்கு தெரியலையேங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இடுப்புல கட்டி இருக்கிற துண்டை அவுத்து நான் தோல்ல போட வைக்கிறதுக்காக கட்சி தொடங்கி இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆனா வரவோ உங்க செயல்பாடெல்லாம் ஒண்ணும் சரியில்லையே. தண்டல்கார மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க. அண்ணன் வாராரு, தண்டல் வாராரு, எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க, ஏழைகள் எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு மாதிரி இவர் வாராருன்னு எல்லாரும் ஒதுக்கிடணுமா? வண்டி வாசி எடுத்துட்டு வந்துடக்கூடாதான். என்னங்க இது சட்டம்? என்ன இது சட்டம்? இவர் சொல்றாரு அவங்களுடைய தொண்டர்கள் கிட்ட, நம்ம கட்சியில இருக்க ஒவ்வொருத்தனும் குறைஞ்சது 10 கேஸாவது வாங்கணும். 10 கேஸ் எல்லாம் இனிமே வாங்க வேண்டியது இல்ல. அவன் 10-15 கேஸ் வாங்கிட்டு தான் அவன் கட்சியில வந்து சேர்றானே. தமிழ்நாட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஹெச்எஸ் லிஸ்ட் பூரா எடுத்துங்க வச்சுக்கோங்களேன். விசிகே திமுக, விசிகே திமுக, விசிகே திமுக அப்படித்தான் இருக்கும். போய் சொல்றேன்னா நீங்க ஆர்டிஐல போட்டு வாங்கி பாருங்க, தெரிஞ்சு போயிடும். இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய் பிரிவு பாதுகாப்பு, ஐயோ என்னத்த சொல்ல. எனக்கு இப்ப ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில இந்த முறை இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா, 4 முனை போட்டியான்லாம் தெரியாது. ராணிப்பேட்டை அரசியல் லட்சணமும், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் அரசியல்வாதிகள் லட்சணமும் நல்லாவே தெரியும்.
ஏன் நம்ம ஐயா சுகுமார், ஐயா சுகுமார் யாரு? யார் ஐயா சுகுமார்? அவர் ஒரு கான்ட்ராக்டர், நேசமணி. என்ன தெரியும்? சாலை அமைக்க தெரியும், பாலம் கட்ட தெரியும். அவர் கட்டட கான்ட்ராக்ட் பத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா தெரியும். அரசியல் களம் எப்படி இருக்கும்னு எப்படி அவருக்கு தெரியும்? ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி மக்களை பத்தி அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்ப அதிமுக கூட வர்றாரு? 2021 தான் ஐயா கான்ட்ராக்டர் நேசமணி அதிமுக குள்ளே வர்றாரு. வந்த உடனே அவரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. நான் கேக்குறேன், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது இதெல்லாம் நடந்திருக்குமா? இந்த மேல் விசாரம் பகுதி இருக்குல்லங்க, இதே மேல் விசாரம் பகுதியில எந்த வேட்பாளர் அதிகமான வாக்குகளை பெறாரோ அதே வேட்பாளர் தான் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக கருதப்படுவார் இல்லையா? அப்ப மேல் விசாரம் சட்டமன்ற தொகுதியுடைய மேல் விசாரம் மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும். ஆனா மேல் விசாரத்துல இருந்து ஒருத்தரை தேர்வு செஞ்சு வேட்பாளரா நிறுத்திடவே கூடாது. ஏன் அப்படி? அது ஏன்? வாக்கு செலுத்துவதற்கு உரிமை இருக்கிறவனுக்கு வேட்பாளரா நிக்க உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன், மேல் விசாரத்தை சேர்ந்த அதிமுக காரவங்கள ஒருத்தருக்கு கூட வேட்பாளரா போட்டியிடுறதுக்கு தகுதி இல்லையா? ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக காரவங்கள ஒருத்தருக்கு கூட வேட்பாளரா போட்டியிட தகுதி இல்லையா? யாருக்குமே தகுதி இல்லைன்னு காங்கிரஸ்ல இருந்து புதுசா கான்ட்ராக்டர் நேசமணியை முடிச்சு கொண்டாந்து அவருக்கு எடுத்தோடனே ஒரு மாவட்ட செயலாளர், எடுத்தோடனே அவருக்கு வந்து ரெண்டு முறை சட்டமன்ற வேட்பாளரா அறிவிக்கிறீங்க. ஒன்னும் புரியலையே. 40 ஆண்டு காலமாக அதிமுக பயணிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெட்டையில சின்னம்னு கையில பச்சை தூக்குனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என் வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நான் அதிமுக வேட்டியை தான் வெட்டுவேன். கல்யாணம், காது குத்து, இளவு, கருமாதி, காடாத்து எது நடந்தாலும் நான் அதிமுக கார வேட்டியை தான் கட்டுவேங்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு கான்ட்ராக்டர் நேசமணி அவ்வளவு முக்கியமா போயிட்டாரு. என்னத்த சொல்ல இந்த கட்சியை பத்தி? சரி, வேட்பாளரை விடுங்க. மேல் விசாரம் பகுதியில திமுக அதிமுகவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் யாராச்சும் மாவட்ட செயலாளரா இருக்கிறீங்களா? திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் யாராச்சும் இங்க இருக்கீங்களா? இல்ல. வேற எந்த கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல, மாநில பொறுப்பாளர்கள் யாராவது இருக்கீங்களா? இல்ல. ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ல எத்தனை பேர் திமுக அதிமுகவுடைய நேரடி மாவட்ட செயலாளரா இருக்கிறீங்க, மாநில பொறுப்பாளரா இருக்கிறீங்க? தேசிய கட்சியா கூட இருக்கட்டும், சொல்லுங்களேன். மிக மிக குறைவு. மாவட்ட செயலாளர் சொல்லி அறிமுகப்படுத்திக்குவாரு. கிட்ட கூப்பிட்டு நைசா கேட்டோம்னா மாவட்ட செயலாளர், ஆனா சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர். நேரடியாக கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் இல்ல, டம்மி போஸ்ட் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர். அப்படித்தான். ஆனா அண்ணன் சீமான் மட்டும்தான் தன்னுடைய கட்சியில அதிகமான இஸ்லாமியர்களை நேரடியா மாவட்ட செயலாளராகவும் மாநில பொறுப்பாகவும் நியமிச்சிருக்கிறாங்க. என் கண்ணுக்கு நேரா உட்கார்ந்து இருக்க என் சச்சா ஹுமாயூன் கபீர் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர். என் கணவன் சல்மான் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர். பேசிக்கிட்டு இருக்கேன்னா தாரிகா சல்மான் அதே நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர். இது மட்டும் இல்ல, 2016 தேர்தல்ல இதே மேல் விசாரன் பகுதியை சேர்ந்த என்னுடைய சாச்சா நவாஸ்கான் அவர்களை அண்ணன் சீமான் வேட்பாளராக அறிமுகம் செஞ்சாரு. நீங்க அவரை தோக்கடிச்சிட்டீங்க, அது வேற செய்தி. மறுபடியும் 2026 இதே மேல் விசாரத்தின் மறுமகளாகிய தாரிகா சல்மான் எனக்கு அண்ணன் சீமான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, என்ன வேட்பாளராக நிப்பாட்டிருக்காரு. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற இஸ்லாமியர்களை வேட்பாளரா அண்ணன் முன்னாடி நிறுத்தினாரு, இப்போ நிறுத்தினாரு, எப்பவும் நிறுத்துவார். என் அண்ணன் மனைவி அப்சியா நஸ்ரீன 2024 பாராளுமன்ற தொகுதியில, ஆம்பூர் பாராளுமன்ற தொகுதியில அவங்களை வேட்பாளராக நிப்பாட்டினாரு. இன்ஷா அல்லாஹ் 2026 சட்டமன்ற தொகுதியில அதே ஆம்பூர்ல அவங்கள வேட்பாளராக நிப்பாட்டுறாரு. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கானவங்க யாரு, உங்களுக்காக உண்மையிலேயே உழைக்கக்கூடியவங்க யாருங்கிறத யோசிச்சு பாருங்க. ஐயா காந்தி உங்களுக்காக உழைப்பாரா? திரும்ப வேலுசாரம் பகுதி மக்கள் அவங்களால வந்து தேர்வு செய்றீங்க, உழைச்சிருவாரு அவங்களுக்கு. ஐயா காந்தி இருக்காரு, அவருக்கு சாதனை செம்மல்னு பேரு. என்னத்தை அவர் சாதிச்சு கிழிச்சாருன்னு தெரியல. திரும்ப இதே வேலுசாரத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அவரைத்தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? அவர் என்ன சாதனை செஞ்சாருன்னு நான் சொல்லவா? சாதிக் பாஷா நகர், கலைஞர் நகருங்க ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பகுதியை இடிச்சு ஆக்குனாரா இல்லையா? 370 வீடுங்க, 2000 மக்கள் இன்னைக்கு வீடு வந்து தெருவுல நிக்கிறாங்க. அந்த கொடூர செயலை செஞ்சவர் ஐயா காந்தி யாராலையாச்சும் மறுக்க முடியுமா? இன்னைக்கு அந்த மக்களுடைய நிலைமை என்ன?
வீடு இல்லாம, வாழ்வாதாரம் இல்லாம, தன்னுடைய சொந்த ஊர்லயே சொந்த மண்ணிலேயே இருக்கின்றார்கள். அவங்களை கூட்டிட்டு போய் ஐயா காந்தி கல்மேல் குப்பத்துல ஒரு இடத்த காட்டுறாரு. இங்க போய் குடி போய்க்கோங்கோ அப்படின்னு சொல்லி. அங்க போனா இந்து துரத்துறோம், இங்க இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, இங்க அவங்க வந்து குடியேறக்கூடாது, வந்தாங்கன்னா நாங்க அடிப்போம் அப்படின்னு மிரட்டுறோம். மறுபடியும் கூட்டிட்டு போய் ஆற்காடுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சுடுகாட்டை காமிக்கிறார். இங்க போய் குடியேறிக்கங்க. அங்க போனா RSS காரன் மிரட்டுறான், இஸ்லாமியர்கள் இங்க வரக்கூடாது, இங்க வந்து குடியேறக்கூடாது அப்படின்னு மிரட்டுறான். வந்தா அடிப்போன்னு திமிரா சொல்றான். எங்கேயோ 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டை கொண்டு போய் காட்டுறாருங்க. இங்க போய் குடியேறிக்கங்க, இங்க போய் இருந்துக்கங்க. என் பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல்ல எப்படி மக்கள் அங்க போய் குடியேறுவாங்க? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. ஆனா இந்த சாதிக் பாஷா நகர் மக்களை மேல் விசாரத்தை சேர்ந்த மாண்பு மிக்க மக்கள் நீங்க எல்லாரும் கைகட்டி வேடிக்கை பாக்குறீங்களே, ஏன் கைகட்டி வேடிக்கை பாக்குறீங்களே? ஏன் ஐயா காந்தி இங்க வரும்போது நீங்க ஐயா காந்திய சூழ்ந்துக்கிட்டு ஏன் இந்த மக்களை வஞ்சிக்கிறீங்கன்னு ஏன் கேட்கல? ஆனா நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க கேட்டிருப்போம், நாங்க அவங்க கூட இருந்திருக்கோம். சாதிக் பாஷா நகர் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் மனு கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள்லயும் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க பங்கேற்று இருக்கோம். தெரியுமா? நீங்க யாராவது கவலைப்பட்டீங்களா? மேலும் விசாரத்தை சேர்ந்த மக்கள் யாராவது சாதிக் பாஷா நகர் மக்களை பத்தி கவலைப்பட்டீங்களா? எங்கேயோ பலஸ்தீன்ல இஸ்ரேல் குண்டு போடுறான், பலஸ்தீன் மக்களை இஸ்ரேல் கொல்றான் அப்படின்னு அனுதினமும் அந்த காணொலியை பார்த்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். 5 வக்து தொழுகையிலையும் யாரெல்லாம் பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு விடுதலை தந்த மாட்டாங்களா, நாங்க வாழ்ற மாதிரி ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்க வாழ்த்த மாட்டாங்களா அப்படின்னு நம்ம துவா செய்யறோம். இஸ்லாமிய நாடுகள்லாம் வேடிக்கை பார்க்குது. இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து நின்று காரி எச்சில் துப்பினா கூட அந்த எச்சில்ல இஸ்ரேல் முழுகிருப்பானேன்னு நம்ம வருத்தப்படுறோம். ஆனா அதே மாதிரி காந்தி ஐயாவை சூழ்ந்துகிட்டு நீங்க எல்லாம் காரி துப்பி வச்சுக்கோங்க, சாதிக் பாஷா அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா? ஏன் நீங்க கேட்கல? நம்மளோட வாழ்ந்த மக்கள், நம்ம கூட 11 ஆண்டு காலமாக வாழ்ந்தவங்க இன்னைக்கு இங்க இல்லையே. ஆனா நம்ம ஒரு பிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்படலையே. நம்ம இன்னைக்கு வீடு இல்லாம தெருவில் நிக்கலாம், நீங்க யாருமே கேட்கலையே. ஆனா இன்னைக்கு நீங்க சாதிக் பாஷா நகர் மக்களை பத்தி கவலைப்படலைன்னா, அதை எதிர்த்து ஐயா காந்தி கிட்ட கேட்கலன்னா, கேட்க மறந்தா நான் வசியத்தான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சாதிக் பாஷா நகர்ல என்ன நிலைமையோ அதுதான் JJ நகருக்கு, அதுதான் கலைஞர் நகருக்கு, அதுதான் ஹாஜிப்பேட்டைக்கு, ஹன்சா நகருக்கு, எல்லாருக்கும் அதுதான். இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய இஸ்லாமிய மக்களை இந்த பகுதியில இருந்து துரத்த பார்க்கலாம், இங்க எவ்வளவு ஒருத்த பூர பார்க்கலாம். அதுக்கு முழுக்க ஆதரவா இருக்கிறத ஐயா காந்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னங்க அவர் பெரிய சாதனை செம்மல், தன் வீட்டு வாசல்ல இருக்க குப்பை அழுறதுக்கு துப்பு இல்லாதவரு, தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த ஏரியை சுத்தம் பண்றேன்னு பல கோடி ரூபாய் அபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு குப்பை மாத்தி வச்சிருக்கிறாரு. இவர் ஒரு சாதனை செம்மலா? ஒரு அமைச்சர் தன்னுடைய தொகுதிக்கு செய்ய வேண்டிய வேலையில ஒரு 10 விழுக்காடு 5 விழுக்காடு ஐயா காந்தி செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் நம்பர் தொகுதியாக மாறி இருக்கும். ஏன் தெரியுமா? ராணிப்பேட்டையில தான் அதிகமான தொழில்பேட்டைகள் இருக்கு. ராணிப்பேட்டையுடைய வருமானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சென்னை வருமானத்துக்கு சமமானது. இத பூரா சுரண்டி தின்னு கொடுக்கறதுனாலதான் ஐயா காந்தி தமிழ்நாட்டின் பணக்கார அமைச்சர் பட்டியல்ல முதல்ல இருக்கிறார். இப்ப தெரியுதா? சாதாரண பெட்ரோல் பங்க் ஊழியர் 150 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜமாத் ஒரு மையத்தாங்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. மேல் விசாரத்துல இருக்கு. இது மட்டுமா? தமிழ்நாட்டிலேயே காவல் நகரம், இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத நகராட்சி நாம் மேல் விசாரணை நகராட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டிலே மேல் விசாரணை நகராட்சியில மட்டும்தான் காவல் நிலையம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களை அரசாங்கம் பாதுகாக்கல, அரசியல் பாதுகாக்கல, அல்லாஹ் பாதுகாக்கிறான். இங்க ஜமாத்துடைய சொந்த செலவுல ஒவ்வொரு தெருவுலையும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இங்க தொப்பி இல்லாத தலையும் ஹிஜாப் இல்லாத பெண் பிள்ளைகளையும் உங்களால பார்க்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் மானக்கேடான எந்த காரியத்தையும் செய்வது கிடையாது. இங்க கொலை இல்ல, கொள்ளை இல்ல, பாலியல் குற்றங்கள் இல்ல, விபச்சாரம் இல்ல, திருட்டு இல்ல, எதுவுமே இல்ல. நான் சொன்ன மாதிரி இந்த மக்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இங்க வள்ளல் ஹாஷிம், வள்ளல் அப்துல் ஹக்கீம், வள்ளல் சலீம் மாதிரியான பல வள்ளல்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கான பொருளாதார உதவிகள் அவங்க செய்யறாங்க.
இது மட்டுமா, சென்னை பெங்களூர் ஹைவேல எந்த ஒரு அரசியல்வாதி போனாலும் அப்படியே ஒரு நிமிஷம் இங்க வந்து மேல் விஷாரத்துக்குள்ள வந்து ஹாஷிம் பாய், வள்ளல் ஹாஷிம் பாயை பார்க்காம போகவே முடியாது. அது இந்திரா காந்தியா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், உடனடி ஸ்டாலினா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், உள்ள வந்து வள்ளல் ஹாஷிம் பாயை இது வரைக்கும் பார்த்துட்டு தான் போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மேன்மை மிக்க பகுதி நம்ம மேல் விஷாரம் பகுதி. எவன் வேணா கேட்டான், உங்க வீட்டு பிள்ளை எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க வீட்டு பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு எவன் வேணா திருட்டு பையன் வந்து கேட்டான். நான் ஒரிஜினலாவே உங்க வீட்டு பிள்ளை, நான் மேல் விஷாரம் மண்ணுக்கும் வாழ வந்த மருமக, மேல் விஷாரத்தை சேர்ந்த வாப்போ அப்துல் பாஷாவுடைய பேரன் சல்மான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் கணவன் சல்மான் இதே மேல் விஷாரம் ஜமாத்தை சேர்ந்தவர். இப்ப எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? எனக்கும் நீங்க வாக்கு செலுத்தாம போனீங்கன்னு வைங்களேன், அது எப்படி தெரியுமா இருக்கும்? பழனி பாபா சொல்லுவாரு, வேண்டிக்கிட்டே தலையில மண்ணள்ளி போடுறவன நம்ம என்னத்தான் செய்ய முடியும் அப்படின்பாரு. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம், நான் வந்து கேட்க மாட்டேன் ஏன் எனக்கு வாக்கு செலுத்தல அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். உலகம் எங்கும் வேறு பரப்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் இஸ்லாமிய தமிழ் சொந்தங்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க, ஏங்க இந்தியாவின் எந்த அரசியல் கட்சியுமே இஸ்லாமிய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க விரும்பல, முயற்சிக்கல. அண்ணன் சீமான் தந்த அரிய வாய்ப்பு, உங்கள் மேல் விஷாரம் பகுதியை சேர்ந்த அந்த பெண் பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, நீங்க ஏன் அந்த பிள்ளைய ஆதரிக்கலன்னு உலகத்துல எங்கும் வாழக்கூடிய தமிழ் இஸ்லாமியர்கள் கேட்பாங்க. நீங்க பதில் சொல்லணும். எல்லாம் அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு மேல அதனால இனமானம் காக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்துக்கு, தன்மானம் காக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்துக்கு, மேல் விஷாரத்தின் மாண்பு காக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்துக்கு, இஸ்லாமியர்களின் உரிமை காக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்துக்கு. இதுக்கு மேல நமக்கு என்னத்துக்கு? இறுதியாக ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை மேற்கொண்டு விட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். பாபர் மசூதியுடைய வழக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து நடந்து முடிஞ்ச வழக்கு இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1885 தொடங்கி 2019 முடிஞ்ச மிக நீண்ட 130 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்ட நீண்ட நெடிய ஒரு நியாயம் கிடைக்காத ஒரு நியாயமற்ற வழக்கு. இறுதியில பாபர் மசூதி நம்ம கையை விட்டு போயிருச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வேலூர் கோட்டை மசூதியை நாங்கள் பிள்ளைகள் இழக்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் பெருந்திரளான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம். அண்ணன் சீமான் தலைமையில் இன்ஷா அல்லாஹ் வேலூர் கோட்டை மசூதி மீட்பு போராட்டத்தை நாங்கள் நடத்திய தீர்வோம். அண்ணன் சீமான் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றுவதற்கு முன்பாக, அண்ணன் சீமானுடன் நாங்கள் ஜார்ஜ் கோட்டை செல்வதற்கு முன்பாக வேலூர் கோட்டை மசூதியில் 5 வேளை தொழுகை இன்ஷா அல்லாஹ் நடந்தே தீரும் என்று துஆ செய்தவராக வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தமிழர்.